உலகத்தின் காரியத்தை கேட்காம தேவனுக்கு பிரியமானதை கேட்டானா தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தையும் நான் அளவில்லாம கொடுப்பேன், அதே போல நீ கேட்காத செல்வத்தையும் பேர் புகழையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்வமா. ஏற்கனவே ராஜானா என்ன எப்படி இருப்பாங்க, அரண்மனையில பயங்கர சொகுசான வாழ்க்கை தான். அதுல அவர் செல்வம்னா என்னது, ரொம்ப பணம் வசதி பொண்ணு வெள்ளி இருந்த ராஜா. அவரை போல யாருமே இல்லையா, அந்த அளவுக்கு பொண்ணு வெளியும் குமிஞ்சு இருந்துச்சு அவங்க கிட்ட. அப்ப தேசம் அமைதியா இருக்கு. அவருக்கு ஒரு அரண்மனை கட்டுறாரு, 13 வருஷமா கட்டுறாரு. ஆனா ஆலயத்தை எத்தனை வருஷத்துல கட்டி முடிக்கிறாரு, 7 வருஷத்துல கட்டி முடிக்கிறாரு. ஆனா அவர் ஒரு 2 மிஸ்டேக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமா தான் வாழ்றாரு. ஆனா போக போக ராஜாக்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு. அதுல 2 ரூல்ஸ அவர் மீறாரு.